ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்லைன் பார்த்து தான் வந்திருப்பீங்க எல்லாருமே. எனக்கு கரெக்டாக ஸ்டேபிளாக நிற்க வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை. ஏன்னா நான் சோலோவாக வந்திருக்கிறதுனால எனக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் குஞ்சு தான் பேச வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா, நம்ம சோலோவாக நீங்கள் வீடியோ போல சொன்னீங்க. ஸோ எவ்வளோ இங்கே தனியாக நிற்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயங்கரமாக பயமாக இருக்குது. சுத்தமாக முடியல. எங்கே பார்த்தாலும் யாரும் நிற்கிற மாதிரியே இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக தெரியுதான்னு தெரியல. கரெக்டாக 10:56 ஆகுது. நான் உள்ளே போகிறதுக்குள்ளே எப்படினாலும் 11 o'clock ஆகிடும். ஏன்னா இந்த டைம்லேயே யாருமே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறதுக்கே முடியல. ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு வர போகிறேன்னு தெரியல. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி 5K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. நாங்கள் பறக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல எந்த படம்? ஐயோ, வாயெல்லாம் வளருது பயத்தில். ஃபஸ்ட்டு வீடு வேணும். ரோடு மாதிரி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோடு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக ரூட்டு போகிற மாதிரியா? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீச் இருக்கும். இதான் லாஸ்ட் எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் இருக்கா அந்த இடம்? அதே மாதிரி போன வாட்டி நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிப்பேன். இது என்ன காயின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் நான் இது இப்போ தான் பார்த்துருக்கேன். இது வினோதமாக இருக்குது இந்த இடத்துலையே. இப்போ எல்லாமே மாற்றிருக்காங்க. இதுக்குள்ளேயே ஒரு 2 months தான் ஆகுது. இதுக்குள்ளே இடத்த மாற்றிட்டாங்க. எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்காங்க. ஒன்றுமே புரியல. சவுண்டா எல்லாமே மாற்றிருக்காங்களே. இந்த சைடில் தான் இருக்கும் அந்த இடம். சரி வாங்க தேடி கண்டுபிடிச்சி போகலாம். இந்த மாதிரி இல்லைங்க. ஃபுல்லாகவே பயமாக இருக்குது. உண்மையாலுமே ஒன்றுமே புரியல. தூர் இருக்குப்பா. உங்கள் வண்டி அங்கே தான் நிற்கிது. அதனால் பயம் இல்லை. ஏன் இங்கே நிற்கிறேன்னா, போன வாட்டினா பரவாயில்ல. ஒரு 4 பேர் எல்லாமே இருந்தோம். ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை. இந்த வாட்டி ரொம்ப இதுவாக இருக்குது. நாய் சவுண்டு. என்னடா அப்பா இப்படி கொலைக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லோ கலரில் மாறப்போகுது. ஓகே, நல்லா இருக்குமா? நாய் வேறு கொலைக்குதுப்பா பயங்கரமா. எவ்வளோ போகலாமா? நாய் ஓவராக கொலைக்குது. போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம வேலையாக தான். எனக்கு அப்போதுலேருந்து ஒரு சவுண்டு ஒன்று வந்துனுக்குது. அதனால தான் கொஞ்சம் செக்காக வேண்டியதாக இருக்குது. சரி போயிடலாம். பார்த்து நீங்கள் வந்துட்டீங்க. வராது போதே வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்குது. சத்தியமாக ஒன்றுமே சொல்லணும். சத்தியமாக என்னால் முடியலைங்க. பயமாக இருக்குங்க. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே வார்த்தைக்காக வந்தேன்.
என்னடா அது? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கேன். வெல்கம் பண்ணுறீங்களோ? சுத்தமாக வந்தார். நீங்கள் என்ன பண்ணாலும் பயப்பட போகிறதில்ல. அந்த ரோட்டு இல்லை, உண்மையாக சொல்லணும்னா எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு சத்தியமாக உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப பயமாக இருக்குங்க. எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாம். நான் யார்கிட்ட பேசிக்கிட்டே தெரியல. சரி பரவாயில்ல, என் நம்பி 5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ அவங்க கூட தான் நான் பேசின்னு இருக்கேன். ஒரு 5000 பேர் என் கூட இருக்கீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். வாட்ச் பண்ண பார்த்துக்கலாம். மாட்டாரா யாரும்? வந்தது வேஸ்ட்டோ? இல்லை சம்பவம்லாம் கிடைக்கும் பொறுமையாக. முதல்ல நம்ம வந்து எடுத்து போயிடலாம். இடவே பயங்கரமாக இருக்குது. ஆனால் சத்தியமாக சொல்லணும், ஃபஸ்ட்டு வந்ததை மாதிரி பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படி சொல்ல? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது. இப்போ சொல்ல வர எதுவும் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நான் பைக் பண்ணோம். இல்லைங்க, உண்மையாக சொல்லணும், எவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறது தான் எனக்கும் நல்லது, உங்களுக்கு நல்லது. எதுவும் பார்க்கக்கூடாது. எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கணும். சைலண்ட்டாக விட்டு பின்னாங்க. பண்ணி இல்லை. யாரா நீங்கள் நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறீங்க? கத்தல்ல தாங்க முடியல. 2 நிமிஷம். மார்னிங் பண்ணுறோம். சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே யாரோ வந்திருக்காங்க, தெரியுதா அவங்களுக்கு? போன வாட்டிலாம் இப்படி இல்லை. யாரோ கிழவாணி பசங்க வந்து ஏதோ வேலை பார்த்துருக்காங்க. எனக்கு இப்போ தான் பயமே அதிகமாகுது. யாரா இருக்கீங்களா? ப்ளீஸ் வெளியே வந்துடுங்க, இல்லைன்னா நான் உள்ளே வர வேண்டியதாக இருக்கும். ஹலோ, யாருன்னா இருந்தால் வந்துடுங்க ப்ளீஸ். நான் ரொம்ப தொடர்னாடிங்கி ப்ரோ. பயத்துலங்க யாரும் இல்லைல்ல? எப்பா யாரும் இல்லை. வா வச்சிங்கடா. பார்த்தீங்கன்னா போன வாட்டி இந்த இடத்துல சரியான பயங்கரமான விஷயம்லாம் நடந்தது. இந்த வாட்டி எதுவும் இல்லை. எதுவும் இல்லைங்க. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தெரியுமா வீட்டுக்கு. ஒன்றும் இல்லை. ஏதோ ஒன்று பார்த்தேன். இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நினச்சேன். எதுவும் இல்லை, பிரம்ம தான் எல்லாம். ஏதோ ஒன்று பார்த்தேன், ஆனால் பார்த்தேன் கேப்சர் பண்ணல. சரி வேணாம், எல்லாம் பிரம்ம. साथ पुल्ला जाने मालूम मिले.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த ஒரு இடம் வந்து ரொம்ப பயங்கரமான இடம். ஏன் சொல்லுங்கள், இந்த இடத்துல வந்து அந்த பழைய வீடியோவில் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு அதெல்லாம் சொல்லிட்டு பயங்கரமான இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு வாய்ப்பில்லை ராஜான்னு தான் இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து பேய்கெலாம் சும்மா சொன்னேன் பேயலாங்குது. இந்த ஒரு லைட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து தன்னால் ஆடிச்சு, இன்றைக்கி ஆடுறதுக்கு வாய்ப்பு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை, ஒரு அரை மணி நேரம் தான் இருப்பேன். அரை மணி நேரம் கூட இருக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் இருப்பேன். ஒன்றும் இல்லைன்னா நானே போயிடுவேன். எதனா இருந்தால் இங்கே தான் இருப்பேன். ரொம்ப பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் எவ்வளோ பெரிய இல்லானவன், என்னெல்லாம் பயமுறுத்தனா எல்லாம் வந்து தான் தெரியும். எது இல்லைப்பா, சரி நான் வேறு டார்ச் அடிக்கிற மாதிரி வச்சுருந்தேன். என்னோடய ஃப்ளாஷ் உங்களுக்கு தெரியுதா? இது ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறதுனால நான் என்னையே பயந்து நிற்கிறேன். அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த இடத்துல தான் எப்படி சொல்கிறது, மிஸ்டீரியான ஒரு விஷயம்லாம் வந்து இந்த இடத்துல தோணுது தானே உங்களுக்கு, பயந்துன்னு வெளில வந்துட்டானே. 12 மணிக்கு இந்த இடத்துல இருந்து பாருங்க, உங்களுக்கு அப்படி தான் தோணும். பார்த்துக்கலாம். அம்மா என்னை பயமுறுத்தணும் மட்டும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். உங்களோட ஸ்டோரிலாம் நான் பார்த்தேன், நான் உங்களோட ஸ்டோரிலாம் நான் கேட்டேன். தயவு செஞ்சு என்னை பயமுறுத்தணும் மட்டும் நினைக்காதீங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாருங்களேன், ஒரு நிமிஷம் சார், என்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம்.
போகிறதுக்கு பயமாகுது, சத்தியமாக முடியல. நான் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பேன், சத்தியமாக கிளம்பிடுவேன். சத்தியமாக இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. எல்லாருமே இருந்துச்சு, யாராலுமே இருக்க முடியாது இதுக்கு மேலே. எனக்கு கோவப்படுறதா அழுவுறதானே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சத்தியமாக எனக்கு கோவப்படுறதா அழுவுறதானே தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வீடியோ டிஸ்கண்டினியூ பண்ணிக்க போகிறேன், எனக்கு இதுக்கு மேலே முடியல சத்தியமாக. நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியுமா? சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நீங்கள் உண்மையான ஆத்மாவாக இருந்தால் அந்த சேரை அசைச்சு காட்ட முடியுமா? உங்கள் பக்கம் இழுக்க முடியுமா? கேமரா உங்களால் எனக்கு ஹெல்ப் இருக்கா? உண்மையான ஆத்மானா அந்த சேரை உங்கள் பக்கம் இழுக்க முடியுமா? நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்களோ அந்த பக்கம் இழுக்க முடியுமா? நான் அந்த பக்கம் வரேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணுறேன். சத்தியமே எந்த தைரியசாலியாலையும் இதுக்கு மேலே இருக்க முடியாது. நான் சத்தியமாக என்னென்ன நம்பிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிச்சுவல் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். சத்தியமாக பூனை வாய்ஸை விட மோசமாக ஒரு மாதிரி ஒரு வாய்ஸில் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி வாய்ஸ் கேட்குதுப்பா. சத்தியமா இதுக்கு மேலே என்னால் இருக்கவே முடியாது. எவ்வளோ தான் நான் ட்ரை பண்ணாலும் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், என் முன்னாடி வந்து நின்னா நம்மளை போட்டுருமே. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், என் முன்னாடி வந்து நின்று இல்லை எனக்கு ஒரு சிம்டம்ஸ் காட்ட முடியுமா? இவ்வளோ நேரம் காட்டினீங்கல்ல, அந்த மாதிரி என் முன்னாடி வந்து காட்ட முடியுமா? நான் தனியாக தானே இருக்கேன். உங்களால் முடிஞ்சா பண்ணலாம்.
நான் பயப்படவே இல்லை. முன்னாடி வந்து என் முன்னாடி வந்து உங்களால் என்ன பண்ணணுமோ பண்ணலாம். பயம்ன்றது என்னுடைய அப்படி எதுனா ஒன்று எனக்கு ஆச்சுன்னா இதே இடத்துல ஓரமாக என்னை பதிச்சுட்டு இங்கு வீரன் விதைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சா போதும். ஓகேவா? வரேன். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வரேன். இப்போ கண்டுபிடிச்சிடும்ல, அது கிட்டேருந்து தானே ஆட்ட முடியும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் கண்டுபிடிச்சிடும்ல. இந்த நூல் இருக்கோ தானே ஆட்டுறீங்க? இந்த நூல் இல்லைண்ணா நல்ல இடமா பார்த்து நிற்க வச்சுங்க. அடக்குங்கள இந்த நூல் எல்லாம் உங்களால் ஆட்ட முடியல. சூடு வச்சுக்கிட்டோம். ஒரு நிமிஷம் சூடு வச்சு அப்புறம் அது எதனா ஃபயர் டெக்னிக் எதனா பண்ணிச்சுன்னா இருங்க வரேன். உங்களுக்கு அதானே வெயிட் பண்ணுறேன். இன்றைக்கி எப்படி நீங்கள் போகிறீங்கன்னா உங்களை பார்க்காம விடவே மாட்டேன். வாய்ப்பே இல்லை. சூடாங்க அப்பா. அனுப்பிச்சிட்டல. இப்போ எப்படி ஆட்டுறீங்க? நான் பயப்பட போகிறதே இல்லை. உங்களால் சேரையும் லைட்டையும் மட்டும்தான் ஆட்ட முடியும். வேறு எந்த மயிரும் போட முடியும். இதுக்கு மேலே என்னால் இந்த இடத்துல இருக்க முடியாது. நம்ம வேறு இடத்துக்கு போகலாம். வேறு இடத்துக்கு போகலாம். வேறு வழி இல்லை. எனக்கு இனிமேலுமே இந்த இடத்துல இருக்க முடியல.
இல்லை போகிறது தான் சேஃப், எனக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நான் கிளம்புறேன். நான் முடியல, ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப நான் எதிர்பார்த்து வந்ததை விட இந்த இடம் ரொம்ப 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 ஹாண்டடாக இருக்குது. என்னால் முடியல. இதுக்கு மேலே கேமரா வேறு போட்டேங்க, சத்தியம் கேமரா வேறு போட்டேன் கீழே. இனிமேல் ஒர்க் ஆக மாட்டேன். கேமரா வேறு போட்டேன் கீழே, பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. சரி வாங்குறேன், போகலாம். இங்கேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு தெரில. இதுவும் முடிவில்லை, நம்ம இப்போ வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இந்த இடத்துலையே ஒரு முக்கியமான ஒரு இடம் சொன்னானுங்க பசங்க. இந்த ஃபஸ்ட் வீடியோ வந்தோம் இல்லையா, கேரளத்து பெண் குட்டி, அந்த வீடியோவில் அந்த வீடியோலேயே ஒரு முக்கியமே இல்லை. எனக்கு சத்தியமாக பயமாக டார்ச் அடிக்கிறது தான் எனக்கும் பெஸ்ட்டு, உங்களுக்கும் பெஸ்ட்டு. இது வேறு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸ் தலை தான். டார்ச் வச்சா தான் நானும் நடக்க முடியும், எல்லாமே நடக்க முடியும். இது ரொம்ப கை நடுக்கத்தில் அந்த லைட்லாம் கீழே விழுது. கேட்குறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும். தனியாக வந்து பாருங்கள், தெரியும். கோத்து விட்டு ஜாலியாக வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள். வச்சுக்கிறவங்களாம் பயமாக்குது. ஆமாம், ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். பார்ட் 2 வீடியோ வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டோன்னே அதில் ப்ளட்டு அதெல்லாம் இருந்ததா, அதனால் காப்பிரைட் போட்டு அதை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிட்டானுங்க. ரொம்ப காண்டாயிடுச்சு யூடியூப். ரொம்ப மோசம் பண்ணுறீங்க யூடியூப் நீங்கள். ஏன்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீடியோ போடுறோம். நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா நான் பண்ணது தப்பு தான். ஏன்னா அந்த 2வது வீடியோவில் வந்து நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, தமிழ்லைனில் ஃபஸ்ட்டு வீடியோட தமிழ்லைனில் நான் காமிச்சிருப்பேன் ப்ளட் வர மாதிரி. ஏன்னா ஒருத்தர் வந்து தனித்தனியாக போகணும் இல்லையா அந்த வீடியோவில். அப்போ வந்து நம்ம பார்த்து பயந்து மயக்கச்சு கீழே வந்து ப்ளட் வந்துச்சு அவருக்கு. அந்த வீடியோ வேறு நான் அப்படியே போட்டு எனக்கு தெரியாது. ஸோ அது வேறு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த செகண்ட் வீடியோவே எனக்கு பர்மிஷன் கொடுக்காத மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஒரு எடுத்த வீடியோ இருக்குது என்கிட்ட, அதை ஒரு தனி கிளிப்பாக நான் வேணால் போடுறேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு தான் எங்களுக்கு ஐயோப்பா இந்த மாதிரிலாம் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு பயமாக வேறு ஆயிடுச்சு. ரொம்ப மோசமாக. நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அந்த இடம் இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் அது. நான் உள்ளே போகல, ஏன்னா எனக்கு எதுனா ஒன்று ஆச்சுனாலும் என்னை ரிசீவ் பண்ண யாருமே இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் சோலோவாக தான் வந்திருக்கேன். இப்போ வந்து ஒரு புது இடத்துக்கு போக போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து இந்த இடத்த வந்து சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ தனியாக போக போகிறோம். நான் நல்லா பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது, ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் கேட்டுருந்தீங்க நீங்கள் எல்லாம். இல்லைன்னும் போது உங்களுக்கும் ஒரு காண்டாக இருக்கும்ல. அந்த ஏரியா வந்து இதுதான். இந்த பாருங்க, உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னான்னு தெரியல. நான் பிரைட்னஸ் வச்சுக்கிறேன்வா. இந்த பாருங்க, அந்த லாஸ்ட்டில் இருக்குது தெரியுதா, அதுதான். ஏய் என்ன இருக்குது பாங்க, போகலாமா? இது அப்படியே இடம் தான் அது, பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, அது செகண்ட் வீடியோ போட்டுருப்பேன். அதில் ரொம்ப ப்ளட்டு அந்த மாதிரி ரொம்ப கன்றாவே ஆயிடுச்சு. அதுவே பெரிய ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ எங்கே வேணால் போ, எப்படி வேணால் போ, ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குமா இங்கே எங்கேயோ, சரியாக தெரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடிட்டோரியம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குமா,
அந்த இடத்துக்கு மட்டும் பெட் தான் நினைக்கிறேன். இந்த இடத்த சொன்னாங்க. இங்கே லைட்டா இது இல்லை, இது பாத்ரூம்னு நினைக்கிறேன். வா, தெரியுதா உங்களுக்கு? ஓடு கீடு அத்தியத்தையும் கூட எனக்கு போகிறதுக்கு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சேஃபாக இருக்க பார்த்துக்கணும். அதுதான் எனக்கும் நல்லது, வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நல்லது. இது பாத்ரூம்னு நினைக்கிறேன். தேவையில்ல நம்மளுக்கு. ஏய், குளிச்ச சவுண்ட் கேட்குதா? குளிச்ச சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு? அம்மா, தேங்க்ஸ் ஃபார் வெல்கம். நீங்கள் என்ன பண்ணாலும் நான் வருவேன். ஏன்னா என் வேலையே தான். தேங்க்ஸ் ஃபார் வெல்கம்.